Hi friends, welcome to Vannathu poochi. இன்னைக்கு நம்ம சேனல்ல mysorepak எப்படி செய்யறது அப்படினாங்க பார்க்க போறோம். அதுக்கு வந்து 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துர்க்கேன். 1/4 கிலோ மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்துர்க்கேன். 3/4 லிட்டர் ஆயில் எடுத்துர்க்கேன். ஆயில் வந்து லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே ராவா ஊத்த வேண்டாம். அப்படி இல்லனா 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2ல இருந்து 2.5 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்க நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடிகனமான பாத்திரத்துல இப்போ வந்து 1 கிலோ சர்க்கரையும் நான் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்தி நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. எப்பவுமே அடிகனமான பாத்திரமா இருந்தா உங்களுக்கு அடி பிடிக்காது. அதனால நான் வந்து ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்துர்க்கேன். இப்போ நல்லா அந்த ஜீரா வந்து நல்லா கொதிக்குது. இது கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துரும். அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க. அரை கம்பி பதம் வந்துரும். அந்த அரை கம்பி பதம் வந்தனேமே நம்ம மாவு போட ஆரம்பிச்சிடலாம். லைட்டா நம்ம கையில ஒட்டி அது பாதியிலே அறுந்து போற மாதிரி இருக்கும். அது அரை கம்பி பதம். நல்ல திக்கா வராது. அது ஒரு கம்பி பதம். இப்ப பாருங்க மாதிரி இருக்கணும். இது வந்து நமக்கு சரியான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம மாவு அப்படியே உள்ள சலிச்சு விட்டுக்கலாம். நான் மாவு வந்து அப்படியே தாங்க நான் சலிச்சு விடுறேன். வறுக்கவெல்லாம் இல்ல. கூட யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி சலிச்சு வச்சிட்டே கிளறணும். அப்பதான் கட்டி பிடிக்காது. இல்லனா நல்லா இருக்காது. பாருங்க இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கணும். கை விடாம கிளறணும். அப்பதான் கட்டி விழாது. பாருங்க நல்லா பபிள்ஸா வருது. இப்போ நம்ம அந்த சூடு பண்ணி வச்ச ஆயில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே கிளறிட்டே இருக்கணும். பாருங்க இப்படி சேர்த்துட்டு அப்படியே கை விடாம கிளறணுங்க. கொஞ்சம் கை விட்டு கிளறினீங்கனாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். கால் கிலோ மாவு போட்டு கிளறணும் அப்படினா மீடியம் சைஸ்ல 50 பீஸ் வந்ததுங்க எங்களுக்கு. கிட்டத்தட்ட 1.5 கிலோ mysorepak கிடைச்சது அதுல. இவ்ளோ ஆயிலா அப்படினு நினைக்காதீங்க. ஏனா இது நம்ம ஊத்த அப்படியே அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா பொரிஞ்சு வரும்போது ஊத்துன ஆயில் எங்க போச்சுனே தெரியாது. நீங்க நெய் பிடிக்கும்னா நெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு நெய் பிடிக்காது. அதனால நான் வந்து ஃபுல்லாவே ஆயில் எடுத்துர்க்கேன். இல்லனா நீங்க பாதி ஆயில் பாதி நெய் கூட எடுத்துக்கலாம். ஃபுல்லாவே நெய் கூட எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நம்மளோட ஆயில் எல்லாம் 3/4 பாகத்தை ஊத்திட்டோம். அது நல்லா அப்சர்வ் ஆயிரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துல நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா கொதிச்சு இப்படி வந்துட்டே இருக்கணும். நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. பாருங்க ஊத்துன ஆயில் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல. கிட்டத்தட்ட நம்மளோட mysorepak ரெடி ஆக போகுது. அது ரெடி ஆகுற ஸ்டேஜ்ல நல்லா அந்த ஸ்மெல் வந்து நல்ல mysorepak ஸ்மெல் நல்லாவே வரும். இப்படி பாத்திரத்துல நம்ம இப்படி கிளறும்போது பார்த்தா இந்த சைடுல எல்லாம் கொஞ்சம் ஒட்டாம அந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துரும். டைட்டா ஆயிக்கும் கிளற. இனி நம்ம ஒரு 2 மினிட்ஸ்ல இறக்கிடலாம். அதுக்குள்ள நம்ம mysorepak ஊத்த போற அந்த பாத்திரத்துல அந்த ட்ரேல வந்து ஆயில் தடவி வெச்சுக்கோங்க. பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபுல்லா பபிள்ஸா வருது பாருங்க. அத அந்த கரண்டில நம்ம இப்படி தூக்கி விட்டோம்னா அது அப்படியே மடிப்பா விழணும். அதுதான் பக்குவம். பாருங்க இப்படி வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கைவிடாம கிளறிட்டே இருங்க. அடுப்புல இருந்து இறக்கி டக்குன்னு ஊத்திடுங்க.
உங்களுக்கு நான் ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். நம்ம மைசூர் பாக் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா சாஃப்டாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா நம்ம முதல்லலாம் அந்த கடையிலலாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் மொறுமொறுப்பான மைசூர் பாக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நான் ட்ரேயில் ஊற்றுறேன். கொஞ்சம் அப்படியே ஏகமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்படி ஒரு பாத்திரத்தில் அடியில் ஆயில் தடவி இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா ஒரே சமனாக ஆயிரும். இப்போ நம்ம கொஞ்சம் பதமாக இருக்கும்போதே பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இதில் ஒரு 50 பீஸ் கிடச்சிதுங்க, மீடியம் சைஸில். நீங்கள் இப்படி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்கிறாங்க. நான் இந்த அளவில் தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ பீஸ் கிடச்சிது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, அந்த கலரெல்லாம் கூட கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.